ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அக்ஷு லைஃப் ஸ்டைல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான விளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஆல்ரெடி நான் போன வீடியோவிலே சொல்லியிருப்பேன், பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது செகண்ட் பேபி வந்து ப்ரெக்னன்சி. ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து இப்போ ரிவீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஏன் இவ்வளோ நாள் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சரி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இல்லை அப்படின்னு நமக்கே வந்து இதாகிடுச்சுன்னா ரொம்ப ஃபீல் ஆகும் அப்படின்றதுனால, சரி ஒரு 5th மந்த் வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணிவிட்டு எல்லாமே ஓகே நார்மலாக இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சதுக்கு அப்புறமா டாக்டர்கிட்டையும் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லாமல் இருந்தேன். என்னோட ஹஸ்பண்டும் அதுதான் வந்து சொன்னாங்க, இப்போயே சொல்ல வேண்டாம், அதுக்கு 5th மந்த் ஆனதுக்கப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அதுதான் சொன்னாங்க. ஸோ அதனால தான் இவ்வளோ நாள் டிலே ஆகிடுச்சே தவிர மற்றபடி வேறு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ இப்போ வந்து செகண்ட் பேபி வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். எனக்கு நிஜமாகவே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பட் எனக்கு வந்து பர்சனலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரைம்ஸ்டர் வந்து ரொம்ப 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 மோசமான நிலமையில் இருந்தேங்க. நமக்கு வந்து ஒரு 10 மாதத்துக்கு அப்புறமா பேபி வருது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பி தான். பட் இருந்தாலும் இப்போ இருக்க இந்த சுச்சுவேஷன்லாம் நம்ம வந்து கிராஸ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு நினைக்கும் போது என்னடா கடவுளே அப்படின்னு இருந்தது. பட் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு வந்து நான் ரெடி ஆகிட்டே வந்துட்டேன். ஃபஸ்ட்டு 3 மாதம் தான் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்ல. 2 மந்த்ஸ் தான் நான் வந்து அங்கே இருந்தேன் எங்கள் வீட்டில். அதுக்கப்புறமா அம்மா வீட்டுக்கு வந்து போயிட்டேன் 3வது மாதம் வந்து. இப்போ 4வது மாதமும் அங்கே தான் இருந்தேன். 5வது மாதம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் பெட்டராக ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனால் நான் வந்து வீட்டுக்கே போயிடுவேன். இதுக்கப்புறமும் நம்ம வந்து ஓகே நம்ம உடம்பு சரியாயிடுச்சு, நம்ம வந்து நம்மளே ரெடி ஆனதுக்கப்புறம் போய் குக் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். சின்ன சின்ன அந்த ஸ்பைசஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு வாமிட் வருமே தவிர மற்றபடி வேறு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. வாமிட் வந்து எனக்கு 1 டே ஃபுல்லாக அந்த கண்டினியூஸாக வந்துகிட்டே இருந்தது. பட் இப்போ வந்து மார்னிங் மட்டும்தான் வாமிட் வர மாதிரி இருக்குது. ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா அப்பப்போ வாமிட் வரும். ஃபஸ்ட்டு மந்த்துக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபர்மேஷன் ஸ்கேன் வந்து எடுக்கணும். அதுக்கப்புறமா 3 மந்த்ஸ்க்கு அப்புறமா வந்து குழந்தையோட ஹார்ட் பீட்டு, மூளை வளர்ச்சி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேன் வந்து எடுக்கணும். எல்லாமே நார்மலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்கேன் எல்லாம் நாங்கள் பண்ணியாச்சு. ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த டைமிங் வந்து ஒரு 50 டேஸ் வரும்போதெல்லாம் ரொம்ப வந்து சிக்காக தான் இருந்தேன். மார்னிங் வாமிட்டு, அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் நைட்டு ஃபுல்லாக கண்டினியூஸாக. ஃபஸ்ட் பேபிக்கு வந்து எனக்கு அவ்வளோவா பெருசாக தெரியல. பட் செகண்ட் பேபிக்கு வந்து இப்போ தான் நான் வந்து என்னடா இப்படியெல்லாம் வாமிட்டு வருமா அப்படின்ற மாதிரி இருந்தது. பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்ஷுக்குட்டிக்கு வந்து மார்னிங் சிக்னஸ் வந்து இருந்தது, அதிகமாக இருந்தது. மற்றபடி ஆஃப்டர்நூன் நைட்டெல்லாம் எனக்கு வந்து வாமிட்டிங் தான் வரல. நார்மலாக சாப்பிட்றது வந்து சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன். இந்த பேபிக்கு வந்து நைட்டு ஃபுல்லாக வாமிட் வரும், எனக்கு எதுவுமே சாப்பிட முடியாதா, சாப்பிட்டேன் அப்படின்னாலே பார்த்தாலே பிடிக்காது, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்தேன். இப்போ வந்து 5th மந்த்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ எனக்கு நார்மலாக வந்து இருக்குது. பட் இருந்தாலும் ஒவ்வொரு சாப்பாடு பார்க்கும்போது பிடிக்காது, ஸ்மெல்லு வந்து பிடிக்காது சாப்பிட்றதுக்கு, அந்த மாதிரி தான் இருக்குது. செக்கப்லாம் கரெக்டாக வந்து போயிட்டு தான் இருக்கேன். நாங்கள் ஜிஹெச்லையும் காட்டிட்டு தான் இருக்கேன், ப்ரைவேட்லையும் காமிச்சிட்டு தான் இருக்கேன். ஸ்கேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டில் தான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இப்போதைக்கு எல்லாமே ஓகே நார்மலாக இருக்குது அப்படின்றதுனால நாங்கள் வந்து ஹாப்பியாக அந்த நியூஸை வந்து சொல்லிகிட்ருக்கேன். இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இவ்வளோ நாளாக வந்து ஒரு 3 மந்த்ஸாக வந்து வீடியோவே சரியாக போட முடியல. இதனால தான், இந்த ரீசன் மட்டும்தான், மற்றபடி வேறு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ வந்து போட்டுகிட்டே இருப்பேன். ப்ரெக்னன்சிக்கு வந்து என்ன சாப்பிட்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதை வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நான் என்ன சாப்பிட்றேனோ அதை வந்து வீடியோவை ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு எது தெரிஞ்சாலும் எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோவை ஒரு ஹாப்பியாக வந்து நான் வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.